வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நந்திவர்மன் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அனுமந்தபுரம் இருக்க சோ அந்த இடத்துல வந்துட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்துட்டு இறங்குறாங்க. சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்திவர்மனோட கோயில் வந்துட்டு கிடக்குது. சோ கீழே இருக்கு. சோ அதெல்லாம் நாங்க வந்துட்டு தோண்டி எடுத்து போறோம் அப்படிங்கிறாங்க. சோ இவங்க வந்துட்டு சர்ச் பண்ற இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அனுமந்திபுரத்தோட ஊரை பத்தி சொல்றாங்க. இது மாதிரி ஒரு 6 மணிக்கு மேல அந்த இடத்துக்கு வந்துட்டு யாருமே போக மாட்டாங்க. வெளியே யாருமே வந்துட்டு மக்கள்லாம் வர மாட்டாங்க. அதை மீறி அந்த கோயில் இருக்கிற அந்த திசைக்கு வந்து போனோம் அப்படின்னா இறந்து போயிருவாங்க. சோ இது வந்துட்டு ஆவிதான் இங்க இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து நம்பிட்டே இருக்காங்க. இவங்களையுமே வந்துட்டு அந்த ஊருக்குள்ளேயே வந்துட்டு விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் வந்துட்டு அனுமதியோட இவங்க அந்த ஊருக்குள்ள போயிட்டு இவங்களோட ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாலுமே அங்க வந்துட்டு கொலை நடக்கிறது வந்துட்டு ஆவிதான் பண்ணுதா இல்ல மனுஷங்க தான் வந்து இதை பிளான் பண்ணி பண்றாங்களா? இவங்க வந்துட்டு ஆர்கியாலஜில கண்டுபிடிக்கக்கூடிய சாமி சிலைகள்லாம் கடைசி என்ன ஆச்சு, இதுக்குள்ள நம்ம ஹீரோ எப்படி சம்பந்தப்பட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதாநாயகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே வெறப்பாவே இருக்காரு. லவ் சீன்ல கூட சார் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஸ்ட்ரிக்டாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. மனுஷன் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. அவ்வளவு வெறப்பா இருக்காரு. பரவாயில்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோகுலத்தில் சீதை அந்த நாடகத்தில் நடிச்சிருந்தாங்க. வசுந்தரா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்ணிருக்காங்க. சோ அவங்க இந்த படத்துல வந்து ஓவரால் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து போஸ் வெங்கட் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு ஹாரரா இல்ல மனுஷங்க தான் பண்றாங்களா அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி தர மாதிரி வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நடக்கக்கூடிய கொலைகள், இதுக்கப்புறமேட்டு கண்டுபிடிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன், இவங்க நடத்துற ஆர்கியாலஜில இவங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், முக்கியமா கிராபிக் சீக்வன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அனிமேஷன் உருவாக்கி இருப்பாங்க. நந்திவர்மனோட ஹிஸ்டரி சொல்லும் போது அதெல்லாம் வந்துட்டு ரசிக்கப்படியவே இருந்தது. அதே மாதிரி படத்தோட பின்னணி இசையுமே வந்துட்டு கேட்க முடியவே அமைஞ்சிருந்தது. படத்தோட குறைன்னு கேட்டீங்க அப்படின்னா படத்துல வந்து அந்த ஒரு 2-3 லவ் சாங்ஸ் அதே மாதிரி அந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாம் கட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு என்ன ஒரு எண்ணமா இருந்தது. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல ஒரு சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. ஆனா அதுக்கப்புறமேட்டு இவங்க பேசுறது பாடுறது பெருசா கொண்டு போகாம பட் இருந்தாலுமே அது இந்த படத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் தடையா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்துட்டு ஆராய்ச்சி இறங்கினதுக்கு அப்புறம் போஸ் வெங்கட் வந்துட்டு மையப்படுத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க கதையை. அப்போ வந்துட்டு நமக்கே வந்துட்டு இது வந்துட்டு நம்ம மாயன் படத்தை பார்த்த மாதிரியே வந்துட்டு ஒரு ஞாபகம் வரும். அதாவது நம்ம சிபிராஜ் நடிச்சு வெளியே வந்தது இல்லையா. சோ அந்த படத்துல வந்துட்டு ஒரு சாயல் தெரியற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு டவுட்டா தான் இருந்தது. ஆனா அந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல இந்த வில்லனோட கதாபாத்திரம் அப்படிங்கிறது பெருசா வடிவமைக்கப்படாதனால நமக்குமே வந்துட்டு லாஸ்டா இந்த சஸ்பென்ஸ் ட்விஸ்டர் ரிவீல் பண்ணும்போது இது பெருசா ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு ஸ்கிரிப்டோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது மாறி போயிருச்சு. சோ மித்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்திவர்மன் ஒரு வாட்சபிளான மூவியா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருந்தது. நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பயங்கரமா எடுத்திருந்துக்கலாம். பட் இவங்க கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல அழகாக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. சோ அந்த கிராபிக்ஸ் காட்சிகள்லாம் வந்துட்டு பார்க்க முடியவே இருந்தது. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.